மீண்டும் ஒரு முறை இன்று ஒரு இறை வார்த்தைக்கு உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். 2 நிலங்களை பற்றி ஆண்டவர் சொன்னார். அதை மேலோட்டமா அந்த வார்த்தையை சொல்றார். 3வது ஒரு நிலத்தை குறித்து சொல்றாரு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளு மேல நிலம், முள் உள்ள நிலத்தில் விதை விழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதெல்லாம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள். அததான் ஆண்டவர் விளக்கி சொல்றாரு. முள்ளுள்ள இடத்தில். அப்ப முள்ளுக்குள்ள விழுந்தது என்ன ஆகும்? என்ன ஆச்சுன்னா முள்ளும் வளர்ந்தது. அதை நெருக்கி போட்டது. விதை விதைக்கிறாரு. முள்ளு மேல அந்த முள்ளு மேல நிலம் கீழே இருக்கு, மேல முள்ளு வளர்ந்துருக்கு, விதை விதைக்கப்படுது, ஆனா பலன் இல்லை. காரணம் என்ன? முள்ளும் அப்படியே வளர்ந்து போச்சு. அப்படி வளர்ந்ததுனால அது அப்படியே இந்த விதை மேல வளர்ந்து ஒரு நல்ல பலன் கொடுக்க முடியாதபடிக்கு அவைகளை நெருக்கி போட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதத்துல நீங்கள் நன்மைகளாய் மேல வளர முடியாதபடி, மேல வளர்ந்து வர முடியாதபடி எல்லா பக்கமும் முள்ளு போல குத்துகிற அனுபவம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கு. குத்துகிற அனுபவம். ஆனா அதை கண்டு அந்த முட்கள் குத்துவதனால நீங்க முன்னேற முடியல, வளர முடியல, உங்க நோக்கம் நிறைவேறல, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? எந்த விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, அது எந்த முள்ளா இருக்கட்டும், எந்த சொல்லா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு நாள் வரும், அந்த சூழ்நிலைகள் மாறும். நெருக்குகிற நிலையிலிருந்து நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் விடுதலை பெறுவதற்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? அருமை ஆண்டவரே, நெருக்கத்துக்குள்ள நல்லபடியா இருக்கணும்னு விரும்புகிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் பல விதமான நெருக்கம் இந்த நாளில் எந்தெந்த காரியத்துல தேவ பிள்ளைகள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க, விடுதலை பெற முடியாம போராடிக்கிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நீங்க மட்டும்தான். இந்த வார்த்தைகளின் மூலம், இந்த ஜபங்களின் மூலம் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன காரியம் அவங்களை நெருக்கி ஒடுக்குகிறதோ அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் நடத்தும்படி, உயர்த்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். தேவன் அப்படி செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்